இப்போ நான் தேங்காய் பால் வெஜ்ஜு புலவு செய்ய போகிறேன். வெஜ்ஜு பிரியாணி மாதிரி. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து அரிசி வந்து இந்த 1 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு இது வந்து நான் சாதா வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் செய்கிறேன். அதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான காய் போட்டுக்கலாம். நான் வந்து வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் உங்களுக்கு புதினா தழை வேணாலும் போட்டுக்கலாம். பட்டை, ஏலை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற மசாலாலாம் செய்யும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப போட வேணாம், நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டுருக்கேன். நாங்கள் எப்பயுமே மலாட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது சூடான உடனே பட்டை இலையை போட்டு வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கணும். பச்சை மிளகாய், இது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே தக்காளியும் போட்டு வதங்கணும். வதங்கட்டும். தக்காளி வெட்டினோடனே வெட்டி வச்ச காய்ங்கிறது நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை காய் நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா பச்சை மிளகா போட்டதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உடனே இப்போ இந்த தேங்காய் பால் ஊற வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான் அரிசியோட. இந்த பாருங்கள், இந்த தேங்காய் பால் இந்த அரிசியோட ஊற வச்ச அரிசியோட ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் பால் வெஜ்ஜு பிரியாணி ரெடியாக போகுது. இதை வந்து 3 விசில் வச்சு இறக்கிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இப்போ இதை விசில் கொடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு வச்சுட்டு விசில் வச்சிட்டேன். இப்போ விசில் வரட்டும். இந்த பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. வந்துட்ட பிறகு நிறுத்திட வேண்டியது தான் ஸ்டவ். நிறுத்திட்டு இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வந்திருக்கேன். பாருங்கள், தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் பிரியாணி வெஜ் புலவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, இது பாருங்கள், தேங்காய் பால்லே செஞ்ச வெஜ் பிரியாணி எவ்வளோ பொலன்னு